நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் இருப்பதற்கான ஆய்வுகளை தேடும் அந்த ஆராய்ச்சியில ஏற்பட்டுள்ள திடீர் பிரச்சனை குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். அதை விரிவா பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் இருப்பதற்கான ஆய்வுகளை தொடர்ந்து மனித இனம் தேடிக்கொண்டே வருகிறது. ஐரோப்பா, நாசா, அமெரிக்காவினுடைய நாசா, இப்படி பல்வேறு அமைப்புகளும் அங்கே தொடர்ச்சியாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போது கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்த நாசாவும் ஐரோப்பாவை சேர்ந்த ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இரண்டு அமைப்புகளும் இணைந்து பெர்சிவரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரோவர் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்தில் அனுப்பி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இப்போ இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் மண்ணு மற்றும் கற்களை சேமித்து வைத்துள்ளது. இந்த கற்களை பூமிக்கு எடுத்துட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி கூடங்களில் ஆராய்ச்சி செய்தால் மட்டுமே செவ்வாய் கிரகத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினங்கள் வாழ்ந்ததா அப்படிங்கிறதுக்கான அந்த தரவுகளை நம்ம ஆராய முடியும். அப்பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அப்படி செவ்வாய் கிரகத்திலிருந்து பெர்சிவரன்ஸ் கலெக்ட் செய்துள்ள அந்த மண் மற்றும் கற்களை பூமிக்கு எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது வரலாற்றிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், அதுக்கப்புறம் காம்ப்ளிகேட்டட் மிஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த சாம்பிள்ஸை பூமிக்கு எடுத்துட்டு வரத்துக்கு ரொம்ப சிக்கலான ஒரு நடைமுறைகள் இருக்கிறது. அதை தாண்டி ரொம்ப செலவு பிடிக்கக்கூடியது. அப்படிங்கிறனால நாசாவும் ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சியும் இணைந்து இந்த மெஷினை நடத்தினா கூட அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே சேர்ந்து அதுக்கான ஃபண்டு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இப்போ வெளியே வந்திருக்கு. அதனால தொடர்ந்து இந்த திட்டம் தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது தவிர உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய போர்கள், குறிப்பாக அது உக்ரைன் போராக இருக்கட்டும், காசா போராக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு காரணமாக வைத்தும் இந்த திட்டம் தொடர்ந்து தாமதமாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய சஃபயர் கிரேயான் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் மற்றும் மண்களை கலெக்ட் பண்ணி ட்ரில்லு போட்டு அதை சேமித்து தன்னுள் வைத்துள்ளது. இப்போ ஒரு விண்கலம் மூலமாக அதை பூமிக்கு எடுத்துட்டு வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி கூடங்களில் ஆராய்ச்சி செய்தால் அங்கே செவ்வாய் கிரகத்தில் ஏற்கனவே அந்த மைக்ரோபயல் லைவ்ஸ், அதாவது நுண்ணுயிரிகள் செவ்வாய் கிரகத்தில் இருந்துதா, இதன் மூலம் அங்கே உயிர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஞ்ஞானிகள் வர முடியும். ஆனால் அதற்கு தேவைப்படுவது அந்த செவ்வாய் கிரகத்தில் பெர்சிவரன்ஸ் ரோவர் சேமித்து வைத்துள்ள அந்த மண்ணும் கல்லும் தான். ஆனால் அதை எடுத்துட்டு வருவதற்கான அந்த திட்டத்தில் தொடர்ந்து நாசா முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு வருது. ஆனால் நாசா தரப்புல வேறொரு வகையான குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, ஐரோப்பிய யூனியன் ரோசாலிண்ட் பிராங்க்லின் ரோவர் மிஷன் அப்படின்னு இன்னொரு மிஷனை நடத்திட்டு இருக்காங்க. இதுவும் வேற ஒன்றும் இல்லை, செவ்வாய் கிரகத்தில் மேற்பரப்பில் எப்படி பெர்சிவரன்ஸ் ரோவர் மண்ணையும் கல்லையும் சேகரித்து ஆராய்ச்சிக்கு வைத்துள்ளதோ அதே மாதிரி இந்த பிராங்க்லின் ரோவர் போய் பல 100 அடி தூரம் அங்கே ட்ரில்லு பண்ணி அதுக்குள்ளேருந்து மண்ணையும் கல்லையும் எடுத்துட்டு வந்து இங்கே பூமியில் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக நமக்கு கூடுதல் தரவுகள் கிடைக்கும், நிச்சயமாக ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் கிளைம் பண்ணுது. அதை தான் நாசா இப்போ குற்றம் சாட்டி இருக்கிறது. அவங்க அந்த ஆராய்ச்சியில் மும்முரம் காட்டுறதுனால இது தாமதப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களை தாண்டி வேற்று கிரக வாசிகள் இருக்காங்களா, வேறு கிரகத்தில் உயிர்கள் இருக்கா, இது எல்லாத்துக்குமே விடை அந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் சேகரித்து வைத்துள்ள மண்ணும் கல்லும் பூமிக்கு வந்தால் மட்டுமே விடை தெரியும்.